விதர்சனா மற்றும் ஆத்மிகா கூட வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டு திகைத்து போனார்கள். ஆத்மிகா ஒரு டாக்டர் கிடையாது, ஆனால் வடிவமைப்பின் மதிப்பு அவளுக்கு தெரியும். அது அவந்திகா மற்றும் ஷாம் கைகளில் இருந்து வந்தது. ஆத்மிகாவின் முகம் விதர்சனாவின் முகம் போல கோபமாக மாறியது. ஏனெனில் அவளுடைய வாழ்க்கையில் இது போன்ற குறைகளை எதிர்கொண்டது இதுவே முதல் முறை. அவள் வெட்கத்துடனும் கோபத்துடனும் அவந்திகாவை பார்த்தாள். ஷாம் அவனுடைய விளக்கத்தை முடித்தான். அங்கு இருந்தவர்கள் அனைவரும் திகைத்து போய் நின்றார்கள். அவன் சிரித்தான். எங்களோட வடிவமைப்புல இருக்கிற பேசிக் இதுதான், ஏதோ கொஸ்டின்ஸ் இருக்கா என்றான். இது உண்மையிலேயே எங்களோட வடிவமைப்பு தான் என்று யாரோ தடுமாறி கேட்டனர். ஷாம் உறுதியாக ஆம் என்று தலையசைத்தான். ஆமா, நானும் அவந்திகாவும் சேர்ந்துதான் இதை உருவாக்கணும் என்றான். அனைவரும் திகைத்து போய் நின்றனர். இது போன்ற சாத்தியமற்ற ஒன்றை அவர்கள் எவ்வாறு வடிவமைக்க முடியும்? ஆனா உண்மையிலேயே உங்களால செய்ய முடியுமா? இந்த வடிவமைப்பு நல்லா இருக்கு, ஆனா அதை உருவாக்குறது சாத்தியம் கிடையாது என்று ஒரு மருத்துவர் கூறினார். அவர்கள் ஷாமை விட சிறந்தவர்கள் என்பதை நிரூபிப்பது போல மற்றவர்கள் பின்தொடர்ந்தனர். ஆமா, அவங்க சொல்றதும் சரிதான். தியரி வைஸ் வேணும்னா பெஸ்டா இருக்கலாம், ஆனா அதை ரெடி பண்றதுக்கு நோ சான்ஸ். டெக்னிக் ரொம்ப தேவைப்படும், அதுவும் இல்லாம மெட்டீரியல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்றார். உண்மையிலேயே உங்க 2 பேராலையும் இந்த 2 பிரச்சனைகளையும் சமாளிக்கிறது கஷ்டம் என்றார். அங்கு இருந்தவர்கள் எல்லாம் ஒவ்வொரு சிக்கல்களாக சொல்ல ஆரம்பித்தார்கள். ஷாம் வடிவமைப்பை மட்டுமே முடித்து இருந்தான். அதை உருவாக்குவது வேறு ஒரு பிரச்சனையாக இருந்தது. விதர்சனாவும் ஆத்மிகாவும் இப்போதுதான் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டார்கள். ஏனென்றால் இங்கு இருந்தவர்கள் எல்லாம் அவர்களின் வடிவமைப்பை பற்றி குறை சொல்கிறார்கள். இப்போதுதான் அவர்களின் முகத்தில் புன்னகை பூக்கள் மீண்டும் தோன்ற ஆரம்பித்ததை போலவே ஷாம் பேச ஆரம்பித்ததும் அவர்களின் நம்பிக்கையும் மெதுவாக தரையிறங்கியது. டெக்னிக் ஒரு பிரச்சனையா இருக்கும்னு யாரு சொன்னா என்று ஷாம் நம்பிக்கையுடன் சிரித்தான். அத பத்திலாம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, ஏன்னா அவந்திகா அதுல ரொம்பவே திறமைசாலி. டெக்னிக்கல் பிரச்சனையை எல்லாம் சமாளிக்க முடியலன்னா நாங்க இந்த வடிவமைப்பை கொண்டு வந்திருக்கவே மாட்டோம். இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற முன்மாதிரி எல்லாமே அவந்திகாவோட கைவண்ணம்தான். ஒரு டாக்டரா நான் அவளுக்கு மெடிசின் ஸ்கில் மட்டும்தான் என்னால கொடுக்க முடியும், மத்தது எல்லாமே அவ மட்டும்தான் என்றான். எனவே பிசிக்ஸ், மேக்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக் சர்க்கியூட் பிரச்சனை அனைத்தும் அவந்திகாவால் தான் தீர்க்கப்பட்டன. அறையில் இருந்த அனைவரும் மீண்டும் அதிர்ச்சி அடைந்தனர். அவர்கள் அனைவரும் அவந்திகாவை ஒரு அரக்கியை போல உற்று பார்த்தார்கள். யூஸ்லெஸ் என்று நாம் கருதிய இந்த பெண் அதீத புத்திசாலியா? அவள் மிகவும் இளமையாக இருந்தாள். ஒரு பெண் மட்டுமே. அவள் அந்த வேலையெல்லாம் எப்படி செய்திருக்க முடியும்? சாத்தியமற்றது. அவர்களுடைய மனதில் உள்ள எண்ணங்களை புரிந்து கொண்டது போல அவந்திகா அமைதியாக, நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா எப்ப வேணும்னாலும் தாராளமா கேட்கலாம், தயங்க வேண்டாம் என்றாள். அவர்களுடைய கேள்விகள் அல்லது சோதனைகளுக்கு அவள் பயப்படவில்லை. ஏனென்றால் இது உண்மையில் அவளுடைய கைவண்ணம். அவந்திகா, அனுஷா மேடம் அவள் கையை பிடித்துக் கொண்டு, நீ என்ன செஞ்சாலும் அது பெஸ்டா தான் இருக்கும். நீ ரொம்பவும் நல்ல பொண்ணு. ஷாமுக்கு நீ ஹெல்ப் பண்ண வந்ததுல ஒன்னும் ஆச்சரியமே இல்ல, என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிட்ட என்றார். மேடம் ஜனாதிபதி அவளிடம் இன்னும் அன்பானவராக மாறினார். மற்றவர்கள் அவளுடைய முகத்தை பார்க்கவே தகுதியற்றவர்கள். இவள் எதற்கும் உதவாதவள் என்று இவளை இங்கிருந்து எப்படியாவது வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்ற பிடிவாதத்தில் இருந்தனர். மேடம், உங்களோட நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு வேணும். நீங்க என்ன நம்புறீங்கல்ல, அதுவே எனக்கு போதும் என்றாள். அனுஷா அவளை புரிந்து கொண்டார். அவர் திரும்பி அங்கு இருந்தவர்களை பார்த்து, இந்த நேரத்துல அவந்திகாவோட திறன் மேல யாரும் சந்தேகப்பட எந்தவித அனுமதியும் யாருக்கும் இல்ல. ஆதாரம் இல்லாத வதந்திய எல்லாம் இப்படி லூசுத்தனமா பரப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். தேவையில்லாத வேலையை விட்டுட்டு அவங்க ஆராய்ச்சியில கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லது என்றார். மேட சொல்றதும் சரிதான். வெட்கம் இல்லாமல் அங்கு இருந்த மருத்துவர்கள் சிரித்தனர். அவந்திகா ரொம்பவும் திறமையானவங்க தான். நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா இனி நாங்க அவங்க மேல சந்தேகப்பட மாட்டோம் என்றனர். அவந்திகா, இந்த வடிவமைப்பை நீங்க முன்னாடியே ரெடி பண்ணிட்டீங்க தானே, அப்புறம் ஏன் இதை எங்க கிட்ட காட்டல? இவ்வளவு தூரம் உங்க மேல சந்தேகம் வந்து ஏதேதோ நடந்துச்சு. முன்னாடியே காட்டியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுல்ல என்றார். ஆமா, அவர் சொல்றதும் சரிதான். அவந்திகா, உங்க வடிவமைப்ப ஏன் முன்னாடியே காட்டல என்றார். அவந்திகா பதில் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் விதர்சனாவை பார்க்க திரும்பினாள். பதில் தெளிவாக இருந்தது. மாதவன் குடும்பத்தை சேர்ந்தவர்களிடம் இருந்து அதை அவள் பாதுகாக்க வேண்டியிருந்தது. இப்போது மட்டும் இவள் இதை அனைவரின் முன்பும் காட்டவில்லை என்றால் கண்டிப்பாக இன்று அவந்திகாவை ஜனாதிபதி வீட்டில் இருந்து கயவர்கள் விரட்டி அடித்திருப்பார்கள்.
அவள் இங்கு இருப்பது மிகவும் முக்கியம். மெக்கானிக்கல் ஹார்ட்டை உருவாக்க வேண்டும். மிகவும் முக்கியமாக மாதவன் குடும்பத்தை பற்றி அவள் முழுவதும் தெரிந்து கொள்வதற்காக தான் இங்கு வந்ததே. அவள் இங்கிருந்து சென்றுவிட்டால் அவர்களை அழிப்பதற்கான எந்த தடயமும் கிடைக்காமல் போயிருக்கும். விதர்சனா அவளது கூர்மையான பார்வையை பார்த்தாள். அவளின் இதயம் துடிப்பதை நிறுத்தியது போல உணர்ந்தாள். எதுவாக இருந்தாலும் அவள் விரைவாக திரும்பி வந்து இந்த விஷயத்தை பற்றி தனது தாத்தாவிடம் தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தாள். மாதவன் குடும்பத்திற்கு சிக்கல் உருவாகிறது. அவந்திகா மற்றும் ஷாமின் இந்த ஷோவிற்கு பிறகு டாக்டர்கள் தங்கள் வேலையில் அனைத்து ஆர்வத்தையும் இழந்தனர். அவர்கள் இருவரையும் சுற்றி நின்று கொண்டு அவர்களின் வடிவமைப்பை பற்றி விடாது பேசிக் கொண்டிருந்தனர். அனுஷா மேடம் கூட அவர்களின் விவாதத்தில் இணைந்தார். இருப்பினும் தியரி மற்றும் டெக்னிக்கல் எந்தவித பிரச்சனையும் இல்லாவிட்டாலும் இன்னும் மெட்டீரியல் கிடைக்கவில்லை. இருப்பினும் தேவையான மெட்டீரியல்களை விரைவில் கண்டுபிடிப்போம் என்று அவர்கள் நம்பிக்கையுடன் இருந்தனர். அரசாங்கத்தின் முழு அதிகாரத்தையும் பயன்படுத்தி மெட்டீரியல் விரைவில் கண்டுபிடித்து விடலாம் என்று அவர்கள் நம்பினர். பொருள் கண்டுபிடிப்பது உண்மையில் மிகப்பெரிய தடையாக இருக்கும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. அவந்திகாவும் ஷாமும் எனர்ஜி கிறிஸ்டல் பற்றி யாரிடமும் கூறவில்லை. அவந்திகா மற்றும் ஷாமை சுற்றி அனைவரும் இருந்ததால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு விதர்சனா அறையை விட்டு வெளியேறினாள். அவள் வெளியேறுவதை பார்த்த ஆத்மிகா விதர்சனாவின் பின்னாலே சென்றாள். அக்கா, நீங்க எங்க போறீங்க என்று கேட்டுக்கொண்டே அவளிடம் சென்றாள். விதர்சனா அப்படியே நின்று அவளை திரும்பி பார்த்தாள். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, வீட்டுல போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது, அதான் கிளம்பிட்டேன் என்றாள். அவள் உண்மையில் சோகமாக இருப்பதாக நினைத்தாள். அவள் உடனே அவளை ஆறுதல் படுத்தினாள். சோகமா இருக்காதீங்க, அந்த அவந்திகா இன்னமும் யூஸ்லெஸ் தான். அதனால அவளுக்கு என்ன தெரிஞ்சா நமக்கு என்ன? அவள்லாம் ஒரு ஆளு, அவளை பார்த்துலாம் எதுவும் யோசிக்காதீங்க. அது மட்டும் இல்லாம எல்லார்கிட்ட இருந்தும் வடிவமைப்ப மறைச்சல்ல இருந்தே தெரியலையா? இவ ஏதோ உள்நோக்கத்தோட தான் எல்லாம் பண்ணிருக்கா. இவ இதெல்லாம் வேணும்னே பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் தப்பான எண்ணத்தை உருவாக்கி அப்புறம் நம்மள அவமானப்படுத்த இந்த சான்ஸ பயன்படுத்திருக்கா என்று அவளை ஆறுதல் படுத்தினாள். ஆத்மிகா அவள் தவறு செய்ததை ஒப்புக்கொள்ள விரும்பாமல் கர்வமாக இருந்தாள். விதர்சனாவுக்கு இப்போதுதான் நிம்மதி வந்தது. எங்கே இவளும் அவர்கள் பக்கம் சாய்ந்து விடுவாள் என்று நினைத்தாள். அவள் கோவத்துடன், நீ சொல்றதும் சரிதான், அவளுக்கு உடம்பு ஃபுல்லா விஷம், அவ என்ன பழி வாங்கத்தான் இப்படி பண்ணிருக்கணும். எங்க மாதவன் குடும்பத்தோட நிலைமைய பாத்தியா? நாங்கெல்லாம் அவளை போல ஒருத்திக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டோம், எல்லாம் எங்களோட தலை எழுத்து என்றாள். ஆத்மிகா அவள் கூறியதை கேட்டதும் இன்னும் கோபமடைந்தாள். நீங்க சொல்றதும் சரிதான், அவ உண்மையிலேயே ரொம்ப மோசமானதுதான். வித்யுக்தாவை கொலை பண்ணிருக்கா. அதுவும் இல்லாம லீலாவோட நிறுவனம் அழியறதுக்கும் அவதான் காரணம். இப்ப என்னன்னா அவ உங்க பின்னாடி வரா. இல்ல, நான் அவளை சும்மாவே விடமாட்டேன் என்றாள். ஆத்மிகா, உனக்கு ரொம்ப நல்ல மனசு. நீ என்னையும் எங்க குடும்பத்தையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. எல்லார் மேலயும் ரொம்ப பாசமாவும் இருக்க என்று சிரித்தாள். ஆத்மிகா சிரித்துக்கொண்டே, நம்ம எல்லாம் ஃபியூச்சர்ல ஒரே ஃபேமிலியா இருக்க போறோம். நம்ம ஒன்னா நம்மளோட எதிரிகளை தாக்குறது தப்பு இல்லையே என்றாள். இப்ப நீ சொன்னத அரவிந்த் கேட்டானா தலை கால் புரியாம சந்தோஷத்துல இருப்பான் என்று விதர்சனா அர்த்தமுள்ளதாக கூறினாள். அரவிந்த் பற்றி பேசியதும் ஆத்மிகாவின் மனநிலை மாறியது. நானும் உங்க கூட வரேன், அரவிந்த் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது என்றாள். ஓ அப்படியா, வா, ரொம்ப சந்தோஷம். அரவிந்த் இன்னொன்னு பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவான் என்றாள். அப்படியே அவர்கள் இருவரும் வெளியேறினர். அவர்கள் அங்கிருந்து செல்வதை அவந்திகா தவிர வேறு யாரும் கவனிக்கவில்லை. ஆத்மிகாவும் விதர்சனாவும் செல்வதை கண் அசையாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவந்திகாவின் முகத்தில் சிரிப்பு நிறைந்து இருந்தது. அவள் எப்படியும் இந்த விஷயத்தை தன்னுடைய குடும்பத்திடம் சொல்வாள் என்று அவந்திகாவிற்கு தெரியும். இது மாதவன் குடும்பத்திற்கான நகர்வு. இந்த செய்தியை கேட்ட மாதவன் குடும்பத்தினர் உண்மையிலேயே அதிர்ச்சி அடைந்தனர். ஆனால் ஆத்மிகாவுக்கு முன்னால் அவர்கள் இது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி என்பது போல நடித்தார்கள். இது போல ஒரு சூப்பரான பிளான் அவங்க வச்சிருப்பாங்கன்னு யாருக்கு தெரியும்? பரவாயில்ல, நமக்கு தேவை நம்ம ஜனாதிபதி உடம்பு சரியாகணும், அவ்வளவுதான் என்று விஷ்ணுவர்தன் பாராட்டுவது போல நடித்தார். அவர் ஒரு வயதான தோற்றத்தில் இருந்தாலும் மிகவும் அன்பானவர், வயதில் பெரியவர் என்று மரியாதை வைத்திருந்தாள் ஆத்மிகா. தாத்தா, அவங்க இப்போ கம்ப்யூட்டர்ல மாடல் மட்டும் தான் செஞ்சிருக்காங்க. அது அவங்க இதயமா முதல்ல உருவாக்கணும். அதுலயே ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. என்ன பண்றாங்கன்னு பாப்போம் தாத்தா என ஆத்மிகா கூறினாள். இருந்தாலும் அவங்க உருவாக்குறது நல்லது. அப்பதான் என்னோட மாமாவை காப்பாத்த முடியும். செய்ய முடியுமா முடியாதான்னு தெரியல. அந்த அவந்திகா ரொம்ப எரிச்சல் பண்றா என்றாள். நம்மளோட தனிப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதை விட ஜனாதிபதியோட உடல் நலம் தான் நமக்கு முக்கியமானது என்று அரவிந்த் மனதிற்குள் கோபத்தை அடக்கியவாறே கூறினான். தாத்தா, வித்யுக்தாவோட சாவு, லீலாவோட நிறுவனம் அழிஞ்சது எல்லாத்தையும் நம்ம மறந்துடணுமா?
அவளால ஜனாதிபதியை காப்பாத்த முடியுங்கிறப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு முக்கியம் ஜனாதிபதி தான் என்றார். அரவிந்தின் முகம் கோபமானது. அவன் திடீரென்று எழுந்து நின்று, நீங்க ஏதாவது பண்ணுங்க, எல்லாம் உங்க விருப்பப்படிதானே, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன் என்று கூறிவிட்டு எழுந்து சென்றான். அவன் கிளம்பியதால் ஆத்மிகாவும் கிளம்பினாள். அவள் வந்ததற்கு ஒரே காரணம் அரவிந்த் தான். அவனை பார்க்கத்தான் அவள் இங்கு வந்தாள். அவனை சென்ற பிறகு நான் மட்டும் என்ன செய்வது என்று நினைத்து கிளம்பிவிட்டாள். அரவிந்த், நீ எங்க போற? வெயிட் பண்ண, நானும் வரேன் என்று ஆத்மிகா எழுந்து நின்று மற்றவர்களிடம் விரைவாக, தாத்தா, மாமா, நானும் அரவிந்த் கூட போறேன், இன்னொரு நாள் வந்து கண்டிப்பா உங்களை எல்லாம் பாக்குறேன் என்றாள். விஷ்ணுவர்தன் கனிவான புன்னகையுடன் தலையசைத்தார். சரி ஆத்மிகா, நீ போயிட்டு வா, உனக்கு டைம் கிடைக்கிறப்போ எங்களை வந்து பாரு, மறந்துடாத, ஏன்னா நாங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்றோம் என்றார். எந்த பிரச்சனையும் இல்ல, கண்டிப்பா வருவேன் என்று கூறிக்கொண்டே ஆத்மிகா அரவிந்த் பின்னாலே ஓடினாள். மாதவன் ஆத்மிகா செல்வதை பார்த்துவிட்டு சிரித்தார். இதை கவனித்த விஷ்ணுவர்தன் தனது தந்தை என்ன நினைக்கிறார் என்பதை உணர்ந்தார். அவன் விதர்சனாவிடம், விதர்சனா, நீங்க அவளை இங்க இருக்க விடல, உனக்கு தாத்தா கிட்ட ஏதாவது பேசணுமா என்று கேட்டார். ஆமா என்று விதர்சனா கூறினார். இது மாதவன் குடும்பத்தின் வழக்கம். ஆண்கள் எதையாவது விவாதிக்க வேண்டிய போதெல்லாம் பெண்கள் அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். எல்லோரும் வெளியேறிய பிறகு மாதவன் மற்றும் விஷ்ணுவர்தன் மட்டுமே ஹாலில் இருந்தனர். விஷ்ணுவரதா, கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஆத்மிகா ரொம்ப வளர்ந்துட்டாள என்று மாதவன் கூறினார். விஷ்ணுவர்தன் தலையாசித்தார். ஆமாம்பா, நாம பல வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம், ரொம்ப வெயிட் பண்ணிட்டோம் என்றார். நம்ம உண்மையிலேயே ரொம்ப வெயிட் பண்ணிட்டோம், இனி என்னால பொறுமையா இருக்க முடியாது என்றார். வெற்றி நம்ம கண்ணுக்கு முன்னாடி பிரகாசமா இருந்துச்சு, இடையில இந்த சந்திரன் குடும்பம் உள்ள வந்து நம்ம திட்டத்தை அழிச்சிடுச்சு என்று விஷ்ணுவர்தன் கோபத்தில் பற்களை கடித்துக் கொண்டே கூறினார். அதுவும் அவ இந்த அளவுக்கு இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா ஆரம்பத்திலேயே கிள்ளி போட்டிருக்கலாம். நம்ம இவ்வளவு தூரம் வளர விட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் என்றார். மாதவன் கோபமாக, கவலைப்பட வேண்டாம், அவளோட சாவு உறுதியாயிடுச்சு, ஆனா இப்ப அதுக்கான நேரம் இல்ல என்றார். அப்பா, இப்ப இல்லனா எப்போதான்? இந்த பிளானுக்காக நம்ம ஏற்கனவே நிறைய இழந்துட்டோம். வித்யுக்தாவையும் நீலாவையும் நம்ம இழந்துட்டோம். அந்த பொண்ணு நம்ம திட்டத்தை நிறைய அழிச்சுட்டா, அதனால அவ இருக்க கூடாது. மெக்கானிக்கல் ஹார்ட் ஆராய்ச்சியும் முடிக்க நாம அவங்கள அனுமதிக்க கூடாது என்றார். மாதவன் அதிகாரத்துடன் கூறினார். எனக்கு அது தெரியாதுன்னு நீ நினைக்கிறியா? அவ கண்டிப்பா சாகணும், ஆனா அது நம்ம கையால இல்ல என்றார். விஷ்ணுவர்தன் அதிர்ச்சி அடைந்தார். அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க என்றார். அரசியலை பத்தி நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்காம இருக்க. நீ அரவிந்த விட ரொம்ப மோசமா இருக்க. அவன் ஏன் அந்த ஆத்மிகா கூட சுத்திட்டு இருக்கான்னு தெரியுமா? விஷ்ணுவர்தனருக்கு இப்போதுதான் புரிந்தது. நம்ம ஆத்மிகாவை தான் அந்த வேலைக்கு அனுப்ப போறோமா? அவதான் சரியான ஆளு என்று மாதவன் நம்பிக்கையுடன் கூறினார். இத நாம செஞ்சோம்னா கண்டிப்பா மாட்டிப்போம், இல்ல ஏதாவது பிரச்சனை வந்துடும். அதனால அந்த ஆளு மாதவன் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இல்லாம வேற ஆளா இருக்கணும் என்றார். விஷ்ணுவர்தன் கவலைப்பட தொடங்கினார். ஆத்மிகாவுக்கு எதா ஆயிடுச்சுன்னா, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுனா என்றார். மாதவன் சிரித்தார். ஆத்மிகா யாருங்கிறத நீ மறந்துட்டியா? அவளை யாரால என்ன பண்ண முடியும்? நமக்கு பல வழிகள் இருக்கு, பாத்துக்கலாம் என்றார். உண்மையில் ஆத்மிகாவுக்கு ஏதாவது நடந்தால் செந்தில்நாதன் குடும்பமும் ஆத்மிகா குடும்பமும் நிச்சயமாக தலையிடும். மாதவன் குடும்பத்தினரும் இடையில் சேர்ந்து கூறினால் ஜனாதிபதி நிச்சயமாக அவளை மன்னிப்பார். அதனால் ஆத்மிகாவிற்கு எதுவும் ஏற்படாது. இதனால் மாதவன் குடும்பத்தின் மோசமான இந்த மாதிரி வேலையை செய்ய அவள்தான் சரியான ஆள். விஷ்ணுவர்தன் இறுதியாக புரிந்து கொண்டார். அவர் சிரிப்போடு, அப்பா, உங்களை போலலாம் என்னால கண்டிப்பா யோசிக்க முடியாது, அதுக்கு அனுபவம் ரொம்ப முக்கியம். நானும் அரசியல்ல தான் இருக்கேன், இந்த அளவுக்கு என்னால என்றார். மாதவன் இன்னும் வேகமாக சிரித்தார். உண்மையிலேயே நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடியே சரியான விதைகளை விதைச்சு இருக்கோம். இறுதியா நம்ம அறுவடை பண்ற நேரம் இது என்றார். வடிவமைப்பு பத்திய தகவல்களை எல்லாம் இப்போ ஏன் நீ எல்லாரோடையும் சொன்ன? அந்த மாதவன் குடும்பம் உனக்கு எதிரா ஏதாவது பண்ணுவாங்கன்னு உனக்கு பயமா இல்லையா என்று எல்லாரும் சென்ற பிறகு ஷாம் அவந்திகாவிடம் கவலையுடன் கேட்டான். அவளும் இதற்காகத்தான் காத்திருந்தாள். மாதவன் குடும்பம் கண்டிப்பா ஏதாவது செய்யணும், அதுக்காக தான் நான் சொன்னேன் என்றாள். ஆனா இது இன்னும் ரொம்ப ஆபத்தானது, நீ எதுக்கும் தயாரா இல்ல. இது சென்னை இல்ல, பெங்களூர். இங்க அவங்க ராஜ்யம்தான். அவங்க உனக்கு எதிரா ஏதாவது பண்ணுனா உன்னை நீ எப்படி பாதுகாக்க போற? அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றான். அவந்திகா நிமிர்ந்து அவனை பார்த்து, நான் எதுக்கும் தயாரா இல்லன்னு யார் சொன்னா என்று கேட்டாள். நீ முன்னாடியே ஏதாவது பிளான் பண்ணிட்டியா என்று ஷாம் ஆச்சரியமாக கேட்டான். அவந்திகா ஆமாம் என்பது போல் தலையாட்டினாள்.
இருந்தாலும் இது ரொம்ப ஆபத்துன்னு எனக்கு தெரியும். ஆனா நம்மோட இந்த ஆராய்ச்சிய நாம வெளிப்படுத்தினாதான் அவங்க பயந்துகிட்டு ஏதாவது பண்ணுவாங்க. இல்லனா நம்ம பாட்டுக்கு ஹார்ட் செஞ்சு முடிச்சு ஜனாதிபதியை குணப்படுத்தி இருந்தா எதுவும் நடக்காது. மாதவன் குடும்பம் இதுக்காக பல வருஷமா காத்திருக்காங்க. அவங்க இன்னும் வெயிட்லாம் பண்ண மாட்டாங்க. இன்னும் சில வருஷம் போனா அவ்வளவுதான், எல்லாம் லேட் ஆகிடும். என்னாலையும் பொறுமையா இருக்க முடியாது என்றாள். நீ சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கலாம், ஆனா இன்னும் உன்னை நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. இதுல ஜெயிச்சிட்டா நல்லது, அப்படி இல்லனா ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்மளோட பலவீனம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் என்றான். அவந்திகாவின் கண்களில் உறுதி நிறைந்து இருந்தது. இத நான் பண்ணிதான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்ல. என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வேன். அதனால பாக்கிய எல்லாம் நான் விதிபடியே விட்டுடுறேன். இருந்தாலும் மாதவன் குடும்பத்தால இந்த முறை தப்பிக்க முடியாதுன்னு நான் உறுதியா நம்புறேன். அவங்க செஞ்ச தப்புக்கு எல்லாம் கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் என்றாள். மேலும் இந்த திட்டம் வெற்றிகரமாக இருந்தால் அவற்றின் முடிவு அவ்வளவு தொலைவில் இருக்காது. மாதவன் குடும்பம் ஏதாவது செய்வதற்கான வாய்ப்பை வழங்க அவந்திகா ஜனாதிபதியின் வீட்டில் இருந்து கொஞ்ச நாட்கள் விலகி இருக்க முடிவு செய்தாள். அவள் அவர்களிடம் கூறிய காரணம் அவள் ரவியை பார்க்க விரும்புகிறாள் என்று. எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் வீட்டில் இருந்து வந்து கொஞ்ச நாட்கள் ஆனதால் அவனை பற்றி கவலைப்பட்டாள். அனுஷா மேடம் அவளது விடுமுறைக்கு ஒப்புதல் அளித்து விட்டார். காவலர்கள் அவளை விமான நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அவந்திகா அவர்களிடம் நன்றி கூறிவிட்டு கிளம்பினார். கார் விரைவில் ஜனாதிபதி வீட்டை விட்டு வெளியேறியது. காரின் உள்ளே ஏறியதும் அவந்திகா உடனடியாக அலித்ராவிற்கும் மற்றவர்களுக்கும் கால் செய்தாள். நான் கிளம்புறேன், எனக்காக அந்த பழைய இடத்துல வெயிட் பண்ணுங்க என்றாள். முன்பே அவந்திகா பெங்களூரில் அலித்ராவையும் மற்றவர்களையும் வரவழைத்திருந்தாள். சரி, நாங்க வெயிட் பண்றோம் என்று பதிலளித்தார். பெங்களூர் வந்ததில் இருந்து மாதவன் குடும்பத்தை சமாளிக்க அவள் பல வழிகளை பற்றி யோசித்திருந்தாள். ஆனால் சதி திட்டம் எதுவும் இல்லை. அவளுக்கு ஆள் பலமும் தேவைப்பட்டது. ஆகையால் அலித்ரா மற்றும் பிறரை பெங்களூர் வரவழைத்து மறைமுகமாக தங்க ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்தாள். அவள் அவர்களை சந்திக்க போய் கொண்டிருந்தாள். அவர்கள் மீண்டும் இணைந்த பிறகு மாதவன் குடும்பத்தை அழிப்பதற்காக அவர்கள் காத்திருப்பார்கள். இருப்பினும் அவந்திகா ஆத்மிகாவை தவறாக எடை போட்டு வைத்திருந்தாள். அந்த பெண் மிகவும் பிரச்சனை மிக்கவள் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. மாதவன் குடும்பத்தின் சார்பாக அவள் கண்டிப்பாக வருவாள், ஒரு செல்வாக்கு மிக்க வாரிசு. ஆனால் மற்றவர்களை எதிர்க்க அவள் பயப்பட மாட்டாள். அதை அவந்திகா எதிர்பார்க்கவில்லை. இருப்பினும் அவந்திகா இதையெல்லாம் பின்னர் அறிந்து கொள்வாள். அவள் காரில் ஏர்போர்ட்டுக்கு சென்று கொண்டிருந்தாள். ஆனால் ஏதோ தவறு இருப்பதாக அவந்திகா உணர்ந்தாள். கார் ஏற்கனவே பாதை மாறி வெகு தூரம் சென்று கொண்டிருந்தது. இந்த ரோடு ஏர்போர்ட்டுக்கு போறது கிடையாதே என்று காரில் இருந்த பாதுகாப்பு காவலரிடம் கேட்டாள். அவர் அதற்கு, இது ஏர்போர்ட்டுக்கு போற குறுக்கு வழிதான். அவந்திகா மேடம், கவலைப்பட வேண்டாம், நாங்க உங்களை ஏர்போர்ட்ல பத்திரமா கொண்டு விட்டுடுறோம் என்றார். அவந்திகாவிற்கு சந்தேகம் இருந்தது. ஆனால் அவள் எதுவும் கேட்கவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக இவர்கள் அனுஷா மேடத்தின் ஆட்கள். அவளை எதுவும் செய்ய அவருக்கு எந்த காரணமும் இல்லை. இருப்பினும் கார் மேலும் மேலும் கிராமப்புற பகுதிகளுக்குள் நுழைந்தது. ஜனாதிபதியின் வீடு ஏற்கனவே நகரத்தில் இருந்து விலகி தனிமைப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இவ்வளவு காலத்திற்கு பிறகும் அவர்களின் வீடுகளை சுற்றியுள்ள மனித நடமாட்டத்திற்கான தடயங்கள் எதுவும் இல்லை. ஜிங்கேவின் சந்தேகம் அதிகமானது. ஏதோ தவறு ஏற்பட்டது. அவள் மறைமுகமாக மெசேஜ் அனுப்ப முயன்ற போது காவலர் ஒருவர் அவளை பார்த்தார். அவந்திகா, உங்க போன் யூஸ் பண்ணாதீங்க, எடுத்து வைங்க, கவலைப்பட வேண்டாம், நாங்க உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டோம் என்று காவலர் சொன்னார். அவந்திகா ஆச்சரியப்படாமல் அமைதியாக கேட்டார். நீங்க என்ன செய்றீங்க? அவளுடைய அமைதியான எதிர்வினையால் அவர்கள் ஈர்க்கப்பட்டார்கள். இந்த பெண் உண்மையில் தைரியம்தான் என்று நினைத்தார்கள். உங்களை ஒரு பெண் பார்க்க விரும்புறா, அதனால நாங்க உங்களை அவங்க கிட்ட அழைச்சிட்டு போறோம் என்றனர். யார் அவள்? வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமே தெரிஞ்சுப்பீங்க என்றனர். அவந்திகா இது யாராக இருக்கும் என்று கணித்தாள். இது மாதவன் குடும்பம் அல்லது ஆத்மிகா, அவர்கள் மட்டுமே. இவர்களை விலைக்கு வாங்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவர்கள் அவர்கள்தான். இருப்பினும் ஜனாதிபதியின் வீட்டில் பாதுகாவலர்களை வாங்க முடியுமா என்பது அவளுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அவள் மிகவும் கவனக்குறைவாக இருந்தாள். ஆனாலும் அவளால் அங்கே உட்கார்ந்து எதுவும் செய்ய முடியவில்லை. அவந்திகா தனது போனில் உள்ள ஒரு பட்டனை 2 முறை வேகமாக அழுத்தினாள். அதற்குள் அவளுடைய போனில் இருந்து எச்சரிக்கை செய்தியை அனுப்பியது. அவள் அவளுடைய எச்சரிக்கையை மீறி அழைப்பு விடுக்கப் போகிறார் என்று காவலர் நினைத்தார். ஆனால் அவளை எதுவும் செய்யவில்லை. கார் விரைவில் அவர்கள் செல்ல வேண்டிய இடத்தை அடைந்தது. அங்கு முன்பே ஒரு கார் நிறுத்தப்பட்டிருந்ததை தவிர வேறு யாரும் இல்லை. காவலர் காரை நிறுத்திவிட்டு அவந்திகாவிடம்,
அவந்திகா, நீங்க இப்ப இறங்கலாம். அந்த கார் உங்களை ஏர்போர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகும் என்றார். அவந்திகா காவலரை கோபமாக முறைத்து பார்த்தாள். நான் மட்டும் தனியா தான் ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா? காவலர் அவளை பார்த்து கண்டிப்பா என்றார். நீங்க என்ன நான் முட்டாள்னு நினைச்சீங்களா என்று அவந்திகா அவ்வாறு சொன்ன கணம் அந்த காரில் இருந்து 2 பேர் கதவை திறந்து அவந்திகாவை காரில் இருந்து வெளியே இழுத்து இன்னொரு காரில் அடைத்துவிட்டு தங்கள் கைகளால் அவள் வாயை மூடிக்கொண்டனர். காவலர் அதிர்ச்சி அடைந்தனர். அவள் இவர்களிடம் சொன்னது வேறு, இங்கு நடப்பது வேறாக இருந்தது. அவர் அவந்திகாவை காப்பாற்ற உதவ விரைந்தார். ஆனால் அந்த நபர்களில் ஒருவர் அவரை தடுத்து நிறுத்தி ஒரு போனை தூக்கி எறிந்தார். பாஸ் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க என்றார். பாதுகாப்பு காவலர் போனை எடுத்தார். ஆத்மிகாவின் குழப்பமான குரல் மறுமுனையில் இருந்து வந்தது. நீ இன்னும் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா என்னோட திசை பக்கம் கூட தலை வச்சு படுத்துடாத. நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவந்திகா உங்க கார்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறம் அவ உங்க பார்வையில் இருந்து மறைஞ்சிட்டா. அவ எங்க போனான்னு உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அவ ஒரு கார்ல ஏறுறத நீங்க பாத்தீங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியாது. யார் கேட்டாலும் இப்படிதான் சொல்லணும் என்றாள். அதுவும் இல்லாம இதெல்லாம் அவ ஏற்பாடு செஞ்சது. உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் சொல்றது உனக்கு புரியுதா என்றாள். ஆத்மிகா மேடம், நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க எங்க கிட்ட என்ன சொன்னீங்க என்றான். என்ன கேள்வி கேட்க நீ யாரு? நான் சொல்றத நீ கேட்கலனா உனக்கு என்ன ஆகும்னு தெரியல. நான் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கலனா உன்னோட உயிர் உனக்கு சொந்தமா இருக்காது. எல்லாத்துக்கும் மேல சட்டத்தை விட நான் தான் மேல, அதையும் மறந்துடாத என்று ஆத்மிகா கோபத்துடன் காவலரிடம் கூறினாள். அந்த நேரத்தில் அவந்திகா கடைசியாக அவரிடம் கூறிய வார்த்தைகளை நினைவு பார்த்தார். நீங்க முட்டாள்தனமா செய்யற வேலைக்கு நீங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிப்பீங்க. கடைசியில் அவளுடைய வார்த்தைகள் உண்மையானது. உண்மையில் அவர் எவ்வளவு முட்டாள்! அவரை ஆத்மிகா ஏமாற்றினாள். இறுதியில் அவருக்கு வேறு வழி இல்லை. அவந்திகாவை ஏற்கனவே அழைத்து சென்று விட்டார்கள். அதுவும் கடத்தி சென்றவள் ஆத்மிகா. அவர் அவள் சொல்படி நடந்து கொள்ளவில்லை என்றால் அவருக்கு பரிசாக மரணம் மட்டுமே கிடைக்கும். அவருடைய ஒரே வேலை அவளுடைய கோரிக்கைகளை பின்பற்றுவதாக இருந்தது. அனுஷ்யா மேடம் அவரை நம்பினாலும் அவர் இந்த கேவலமான வேலை செய்ததற்காக வேலையில் இருந்து நீக்கப்படுவார். அவந்திகா சொன்னது போல அவருக்கு தண்டனை கிடைக்கும். மிகப்பெரியதாக இருக்காது என்று மட்டுமே அவர் நம்ப முடியும். ஆத்மிகாவின் ஆட்கள் தங்கள் வேலையை விரைவாக செய்தனர். கடத்தல் திடீரென நடந்தாலும் அவந்திகா எந்த பயத்தையும் காட்டிக்கொள்ளவில்லை. அதுவும் இல்லாமல் அவள் கடத்தப்படுவது ஒன்றும் முதல் முறை அல்ல. அவளை கடத்தி வந்த ஆட்கள் அவள் ஏன் எந்தவித பயத்தையும் காட்டிக்கொள்ளவில்லை என்று யோசித்தனர். இருப்பினும் அவந்திகாவை கட்டி போட்டிருந்தார்கள். அவள் விரும்பினாலும் அவளால் எதுவும் செய்ய முடியாது. அது முற்றிலும் தவறல்ல. ஏனென்றால் அவர்களை எதிர்ப்பது வீண் என்று அவந்திகா உணர்ந்தாள். அவர்கள் அவளது கை கால்களை எல்லாம் கட்டி கண்களை மறைத்திருந்தார்கள். அவளால் நகரவோ பார்க்கவோ முடியவில்லை. அவளால் செய்ய முடிந்த ஒரே விஷயம் ஓசையை கேட்டு அதன் மூலம் அவள் இருப்பிடத்தை அறிந்து கொள்வதுதான். இருப்பினும் பூர்ணிமாவின் ஆட்களுடன் ஒப்பிடும்போது இவர்கள் இந்த வேலையில் கை தேர்ந்தவர்களாக இருந்தனர். அவர்கள் அவந்திகாவிற்கு எந்த வாய்ப்பையும் கொடுக்கவில்லை. வரும் வழியில் அவளால் எந்த ஒரு அடையாளத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியாக அவள் காரில் இருந்து வெளியே இழுக்கப்படும் போது தரையில் கீழே விழுந்தாள். காளான் வாசனையும் அவள் விழுந்த உயரம் காரணமாக அது நிலத்தடி என்றும் அவள் அறிந்தாள். ஆட்கள் மறைந்து கொண்டு அவளை அங்கேயே விட்டுவிட்டார்கள். குற்றவாளி தனது முகத்தை நேரடியாக பார்த்து தனிப்பட்ட முறையில் கொள்வார்கள் அல்லது சிரிப்பார்கள் என்று அவந்திகா நினைத்தாள். ஆனால் அவர்கள் அவளை அங்கேயே விட்டுவிட்ட போது அவள் மிகவும் ஆச்சரியப்பட்டாள். அவர்கள் அவளை அடைத்து வைத்து பட்னி போட்டு சாகடிக்க போகிறார்களா? அவந்திகாவை கடத்தி விட்டார்கள். அலித்ராவும் அவளுடைய நண்பர்களும் அவளுக்காக மிக நீண்ட நேரம் காத்திருந்தனர். ஆனால் அவள் வருவதாக தெரியவில்லை. அவளுடைய போனிற்கும் கால் செய்தார்கள். அணுக முடியவில்லை. அவளுடைய போனில் சிக்னல் கட் ஆவதற்கு முன்பு அவளுடைய போனில் இருந்து எச்சரிக்கை செய்தி வந்திருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அதனால் அவந்திகாவிற்கு ஏதாவது நடந்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர். அவர்கள் கவலைப்படத் தொடங்கினர். ஜான் உடனடியாக செயலில் இறங்கினான். அலித்ரா, நீ அவந்திகாக்காக இங்கே வெயிட் பண்ண. ஜஸ்டின், நீ இப்பவே சந்திரன் குடும்பத்துக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை பத்தி சொல்லு. உல்ஃபும் நானும் அவளை தேடி போறோம் என்றான். சரி என்று கூறிவிட்டு அவர்கள் தங்கள் வேலைகளை செய்ய சென்றார்கள். ஜானும் உல்ஃபும் அவந்திகாவை தேட காவலர்களை தேடி சென்றனர். ஜஸ்டின் ராஜச்சந்திரனுக்கு போன் செய்தான். ஏனென்றால் அவந்திகாவிற்கு உண்மையில் ஏதேனும் நடந்தால் சந்திரன் குடும்பத்தினர் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் அவர்களால் மட்டுமே அவளை காப்பாற்ற முடியும். அவருக்கு ஜஸ்டினிடம் இருந்து தொலைபேசி அழைப்பு வந்ததும்
ராஜச்சந்திரனின் முகம் மங்கியது. அவர் அஞ்சிய விஷயம், அவந்திகாவிற்கு ஏதாவது மோசமான விஷயம் நடந்ததா? ஜஸ்டின் அவர் போனை எடுத்ததும், ஹலோ சார், நான் ஜஸ்டின். அது என்று தயங்கியபடியே பேச ஆரம்பித்தான். அவனுடைய குரலில் இருந்த தயக்கத்தை புரிந்து கொண்ட ராஜச்சந்திரன் நேரடியாக, சொல்லுப்பா, அவந்திகாவுக்கு ஏதாவது என்னாச்சு? அவந்திகாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? எங்க அவந்திகா என்று பதட்டத்தில் அவனை பேசவிடாமல் கேள்வியாக கேட்டுக்கொண்டிருந்தார். ஜஸ்டின் தயங்கியபடியே, இல்ல, அது அவந்திகா சென்னைக்கு வரத்துக்கு தான் கிளம்புனாங்க. எங்களுக்கு கால் பண்ணி வெயிட் பண்ணுங்க, வந்து பாக்குறேன்னு சொன்னா. ஆனா நாங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், ஆனா வரல. அப்புறம் அவங்க அலர்ட் மெசேஜ் வந்துச்சு, அதை வச்சுதான் நாங்களே கண்டுபிடிச்சோம் என்று கவலையுடன் கூறினான். அவன் கூறியதை கேட்டதும் ராஜச்சந்திரனின் குரல் கவலை அடைந்தது. ஏன் இவ்ளோ அலட்சியமா இருந்தீங்க? சரி விடுங்க, நான் பாக்குறேன். நான் சீக்கிரமே அவளை காப்பாத்துறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறேன். ஏதாவது அவளை பத்தி தெரிஞ்சதுன்னா எனக்கு உடனே சொல்லுங்க என்றார். சரிங்க சார் என்று கூறிவிட்டு ஜஸ்டின் வைத்தான். ராஜச்சந்திரன் ஜனாதிபதியை அழைக்க போனை எடுத்த போது அவருக்கு மற்றொரு அழைப்பு வந்தது. அது ஷாமின் ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்தது. அதை கண்டதும் அவருக்கு பயம் வந்துவிட்டது. ரவிக்கு ஏதாவது ஆகிவிட்டதோ என்று பயந்து விட்டார். கைகள் நடுங்கிக் கொண்டு பட்டனை அழுத்தினார். டாக்டரின் மகிழ்ச்சியான குரல் வெளிவந்தது. ராஜச்சந்திரன் சார், வாழ்த்துக்கள், ரவி கண் முழிச்சிட்டாரு என்றார். ராஜச்சந்திரன் மகிழ்ச்சியில் கேழ்ந்து நின்றார். நீங்க என்ன சொல்றீங்க? ரவி கண்ணு முழிச்சிட்டானா? அப்பாடா, ஒரு வழியா கண்ணு முழிச்சிட்டான் என்றார். சந்திரன் குடும்பத்திற்கு இது ஒரு அருமையான செய்தி. அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு விரைந்தனர். அப்போது விழித்திருந்த ரவி அவர்களை வரவேற்றான். அவன் இப்போது எழுந்திருந்தாலும் அவனுடைய கண்கள் ஒரு கூர்மையாக இருந்தது. அவன் மெத்தையில் படுத்திருந்தான். அவனுடைய உடல் நீண்ட நாட்கள் தூக்கத்தில் இருந்து எழுந்தது. சுலோச்சனா அவனை கண்டதும் அவனை கண்ணீர் மல்க அணைத்துக் கொண்டார். ரவி, நீ ஒரு வழியா எழுந்துட்ட. அம்மா இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் என்றாள். ரவி அங்கே இருந்தவர்கள் அனைவரையும் பார்த்தான். ஆனால் அவன் அவந்திகாவை தேடினான். அவந்திகா கார் வெடிப்பில் இருந்து காப்பாற்றப்பட்டாலும் அவளை நேரில் காணும் வரை அவனால் கவலைப்படுவதை நிறுத்த முடியவில்லை. அவந்திகா எங்க என்று கேட்க வாய்த்திருந்தான். ராஜச்சந்திரன் தயக்கத்துடன், நீ இப்ப எழுந்துட்ட, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற உரிமை உனக்கு உண்டு. இப்பதான் அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு தெரிய வந்துச்சு என்றார். அவர் அவ்வாறு கூறியதை கேட்டதும் இவனுக்கு என்ன சொல்வது என்று புரியவில்லை. தாத்தா, நீங்க என்ன சொல்றீங்க என்றான். ரவி, உனக்கு இப்படி ஆனப்போ நிறைய விஷயம் நடந்துச்சு என்று ராஜச்சந்திரன் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கூறினார். அவர் பேசி முடித்துவிட்டு பெருமூச்சு விட்டார். எங்களால எதுவும் பண்ண முடியல. அவ பெங்களூருக்கு தனியா போயிருக்கா. நாங்க வேண்டாம்னு எவ்வளவோ சொல்லிட்டோம், அவ கேட்கல. அவ திடீர்னு காணாம போயிட்டா. அவளை யாரோ கடத்தி இருப்பாங்கன்னு தோணுது. ஆனா கவலைப்பட வேண்டாம், நான் ஜனாதிபதி கிட்ட கால் பண்ணி சொல்லியிருக்கேன். அவங்க அவளை தேட ஆட்களை அனுப்பி இருக்காங்க என்றார். அப்படி இருந்தும் ரவியால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவன் எழுந்து உட்கார்ந்து கையில் இருந்த ஊசிகளை எல்லாம் கழற்றினான். சுலோச்சனா உடனடியாக அவனை தடுத்தார். ரவி, நீ என்ன செய்ற என்றார். நான் பெங்களூருக்கு போறேன் என்று ரவி உறுதியுடன் கூறினான். இது அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. நீ போக கூடாது, நீ இப்பதான் கண் முழிச்சிருக்க. உன்னோட உடம்புக்கு இவ்வளவு சீக்கிரம் அழுத்தம் கொடுக்காத. அவந்திகா பிரச்சனையை சரி செய்ய நாங்க வழியை கண்டுபிடிக்கிறோம். நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் என்று ராஜச்சந்திரன் அவனிடம் கூறினார். ரவியின் கோபமான கண்கள் அவரை சந்தித்தன. வலிமையான வார்த்தைகள் அவனது வாயில் இருந்து வெளியேறின. தாத்தா, நீங்க தான் அவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு, யாரோ கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு சொன்னீங்க. அதனால நான் இங்க சும்மா உட்கார்ந்துட்டு இருப்பேன்னு நீங்க எப்படி எதிர்பார்த்தீங்க? நான் பெங்களூருக்கு போறேன். நான் அவளுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். இல்லனா இந்த உயிர் எனக்கு திருப்பி வந்ததே வேஸ்ட் என்று கூறினான். என்ன? ராஜச்சந்திரனும் மற்றவர்களும் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டு திகைத்து போனார்கள். அவந்திகாவுக்கு ஏதேனும் நேர்ந்தால் ரவியாலும் அவள் இல்லாமல் வாழ முடியாது. அவர்கள் இறுதியாக அவனுடைய நம்பிக்கையை புரிந்து கொண்டார்கள். இனி அவனை தடுக்கவில்லை. ரவி ஒரு பிரைவேட் ஜெட் விமானத்தை அழைத்து பெங்களூருக்கு விரைந்தான். அவன் வருவான் என்று அவந்திகாவிற்கு தெரியாது. தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒரு வழியை கண்டுபிடிக்க அவள் இன்னும் சிரமப்பட்டு கொண்டிருந்தாள். மாதவன் குடும்பத்தினருக்கும் அவன் வருவதற்கான துப்பு எதுவும் இல்லை. பெங்களூரில் ஒரு புயல் சீற்றமடைய போகிறது. இருப்பினும் அந்த புயலில் அழிய போவது யார், உயிரோடு இருக்க போவது யார் என்று தெரியவில்லை. ராஜச்சந்திரன் ஓய்வு பெற்றிருந்தாலும் ஜனாதிபதி அவருடைய பேச்சை இன்னும் மதிக்கிறார். அதுவும் இல்லாமல் மெக்கானிக்கல் ஹார்ட்டினை உருவாக்குவதும் அவந்திகா தான். அதனால் அவள் காணாமல் போனதை ஜனாதிபதியே அவருடைய ஆட்களை எல்லாம் அனுப்பி அவளை தேடச் சொல்லி கட்டளையிட்டார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பலரும் தேடலுக்கு உதவினார்கள். ஜானின் குழுவும் அவளை தேடிக் கொண்டிருந்தது. யான் குடும்பத்தினரும் அவளை தேடிக் கொண்டிருந்தது. அக்ஷய் மற்றும் விஜய் குடும்பங்களும் பெங்களூரில் தான் இருந்தன. மிதுன் அவர்களிடம் உடனடியாக அவர்களுடைய செல்வாக்கை வைத்து தேட சொல்லி கேட்டுக்கொண்டான். பெங்களூரில் உள்ள வணிக உலகம் கூட அவந்திகாவை தேடியது. இது ரவியின் செல்வாக்கு. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால்
பெங்களூர் முழுவதும் அவந்திகாவை தேடிக் கொண்டிருந்தது. அவந்திகா காணாமல் போய் பாதி நாள் ஆகிவிட்டது. பெங்களூர் முழு நகரமும் ஒன்று சேர்ந்து அவந்திகாவை தேடும் என்று ஆத்மிகா எதிர்பார்க்கவில்லை. ஷாம் கூட தனது ஆட்களை தேட அனுப்பினான். எவ்வளவு பேர் தேடுகிறார்கள் என்று கூட அவள் கவலைப்படவில்லை. அதற்கு பதிலாக அவள் குழப்பத்தில் இருந்தாள். இவ்வளவு பேரின் கவனத்தை ஈர்க்கும் அளவுக்கு தகுதியான இந்த பெண் யார்? இந்த உலகில் எந்த ஒரு பெண்ணும் அவளை ஒருபோதும் இப்படி குழப்பத்தில் ஆழ்த்தியது இல்லை. இது அவள் அவந்திகாவை இன்னும் பட்டினியால் கொல்ல வேண்டும் என்று ஆத்மிகாவின் உறுதியை தூண்டியது. எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் உலகத்தில் இருந்து அடைத்து வைக்கப்பட்டாள். காவலர் எதுவும் சொல்லாதவரை யாராலும் அவந்திகாவை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு வாரம் கழித்து அவந்திகா இறந்த பிறகு அது மிகவும் தாமதமாக கண்டுபிடிக்கப்படலாம். அவந்திகாவை கொன்றால் பின் விளைவுகள் என்ன ஏற்படும் என்பது குறித்தும் ஆத்மிகா கவலைப்படவில்லை. தன்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று அவள் நம்பினாள். ஏனென்றால் செந்தில்நாதன் குடும்பமும் அவளுடைய குடும்பமும் அவளை காப்பாற்ற எல்லாவற்றையும் செய்யும். அவந்திகாவின் மரணம் மறைக்கப்படும். யாரும் உண்மையை கண்டுபிடிக்க மாட்டார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆத்மிகா மிகவும் செல்லமாகவும் இந்த உலகத்தில் மிகவும் சந்தோஷமான முறையில் வளர்க்கப்பட்டவள். அவள் தவறு செய்தாலும் கடுமையான விளைவுகள் எதுவும் இல்லை. அவள் முழு உலகத்தின் பொக்கிஷமான இளவரசி. அவளுக்கு யாரும் தண்டனை அளிக்க முடியாது. அவந்திகாவை கொன்றது அவள்தான் என்று தெரிந்தாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டார்கள். அவள் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. அதற்கு பதிலாக ஆத்மிகா அரவிந்தின் முகத்தில் இருக்கும் மகிழ்ச்சியை கற்பனை செய்ய தொடங்கினாள். அவள் செய்த உதவிக்கு அவன் மிகவும் பாராட்டுவான் என்று நினைத்தாள். குழந்தை பருவத்தை போலவே ஒவ்வொரு முறையும் சில நபர்களிடம் அவனுக்காக சண்டை போடுவாள். அவனும் அதற்கு பாராட்டுவான். அதை போலவே இப்போதும் செய்வான் என்று நினைக்கிறாள். இந்த நேரத்தில் அவள் செய்த இந்த சாதனைகளால் அவன் மகிழ்ச்சி அடைவான். மேலும் அவளுடைய காதலை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவன் மகிழ்ச்சியாக இருப்பான் என்று நினைத்தாள். ஆத்மிகா தனது இனிமையான கனவுகளில் துளைந்து போயிருந்த போது அவந்திகாவின் மீட்பு பணி தொடர்ந்தது. இருப்பினும் அவர்கள் எவ்வளவு கடினமாக முயற்சி செய்தாலும் அவந்திகா எங்கு இருக்கிறாள் என்பதற்கான எந்த தடயத்தையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. காவலரையும் பிடித்து வைத்து அவரையும் விசாரித்தார்கள். ஏர்போர்ட் செல்லும் வழியில் தனது காரில் இருந்து இறங்க வேண்டும் என்று அவந்திகா கூறியதாகவும் மற்றொரு காரில் ஏறினார் என்றும் அவர் சத்தியம் செய்து கூறினார். அதனால் அவள் எங்கு சென்றாள் என்பது அவருக்கு தெரியவில்லை. பின்னர் பல விசாரணைகள் மற்றும் அவரது சாட்சியங்கள் இன்னும் அப்படியே இருந்தன. அவர் உண்மையை சொல்ல துணியவில்லை. ஏனென்றால் அவர் உண்மையை கூறினால் அவந்திகா இறந்து விடுவாள். அவரின் கையில் தான் அவந்திகாவின் மரணமும் உள்ளது. அவர்கள் ஆத்மிகாவை தண்டிக்க மாட்டார்கள். இவர்தான் பலிகாடாக இருப்பார். எதுவாக இருந்தாலும் அவர் உண்மையை வெளிப்படுத்த மாட்டார். அவர் ஏற்கனவே தவறான வழியில் முதல் படியை எடுத்து வைத்து விட்டார். திரும்பும் வழி அடைக்கப்பட்டு விட்டது. அதனால் அவர் தனது மனசாட்சியை மறந்துவிட்டு இந்த பாவத்தின் பாதையில் மட்டுமே தொடர முடியும். அவரிடம் இருந்து அவந்திகா பற்றிய எந்த தடயத்தையும் அவர்கள் பெறப்போவதில்லை. இரவும் வந்துவிட்டது. ஆனால் அவந்திகா இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. மாதவன் குடும்பம் மகிழ்ச்சியில் இருந்தது. மற்ற அனைவரும் நம்ப முடியாத அளவிற்கு கவலைப்பட்டனர். அனுஷா மேடம் கூட கவலையில் இருந்தார். திறமையான பெண்ணின் பாதுகாப்பை பற்றி அவர் கவலைப்பட்டார். அதை நினைத்து அவர் குற்ற உணர்ச்சியில் இருந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவந்திகா காணாமல் போனது அவளுடைய பாதுகாப்பில் இருந்த போதுதான். அவர் தனது காவலர்களை அனுப்பி வைத்துவிட்டு வர சொன்னார். ஜனாதிபதி அவருடைய கவலையை கவனித்து, கவலைப்படாத, நான் பேசினப்போ போலீஸ் ஃபுல்லா தேடிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அவங்க கண்டிப்பா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடுவாங்க என்று ஆறுதல் கூறினார்.